ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்க நீங்கள் காரணமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர் எனக்கென்று பிரத்யேகமாய் கொடுத்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த 9ஆம் தேதி உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. நீதிமான் விரும்புகிறதை அவனுக்கு கொடுக்கிறார். நீதிமானை விரும்பச் செய்கிறவர் அவர்தான். நீதிமானை விரும்புகிறவரும் அவர்தான். நீதிமான் விரும்புகிறதை கொடுக்கிறவரும் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் விரும்புகிறதை அவரும் விரும்புகிறபடினால், நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறபடினால், நீதிமான் எதை விரும்புகிறானோ அதை அவனுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படியே, உங்கள் ஆசையின்படியே, உங்கள் வாஞ்சையின்படியே, உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தின்படியே உங்களுக்கு கொடுக்க அருளி செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 5 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் விரும்புவது தேவன் விரும்புகிற எல்லைக்குட்பட்டதாய் இருக்குமானால் அந்த விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவர். உங்கள் விருப்பம் தேவனுடைய விருப்பமாக இருக்குமானால், தேவன் விரும்புகிற அதே கோணத்தில் அதே நேர்கோட்டில் நீங்களும் விரும்புவீர்களானால் அதை உங்களுக்கு தர கர்த்தர் போதுமானவர். சாலமோன் விருப்பப்பட்டு தேவனிடத்தில் கேட்டார். ஆண்டவர் விரும்பினது மட்டும் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு மிஞ்சின ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் விரும்பி ஞானத்தை கேட்டான். அவன் ஞானத்தை கேட்க வேண்டும் என்பதை தேவனும் விரும்பினார். தேவனுடைய விருப்பமும் சாலமோனுடைய விருப்பமும் ஒரே நேர்கோட்டில் வந்த பொழுது பரலோகம் சந்தோஷப்பட்டது. கர்த்தருடைய உள்ளம் மகிழ்ச்சியானது. கர்த்தர் அதை மாத்திரம் அல்ல, விரும்பாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்ததை போல நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்பி கர்த்தருக்கு தொண்டு செய்வதையும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதையும், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிப்பதையும், தேவனுக்கென்று பரிசுத்தமான சந்ததியை உருவாக்குவதையும், ஆமென், ஊழியம் செய்வதையும் விருப்பமாக கொண்டு இந்த வருஷத்தில் செயல்படுவோமானால் விரும்பினதையும் தருவார், கேளாததையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தெய்வமே, இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறவற்றை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.